சங்கு சத்தம், சேங்கி சத்தம், அரகர சத்தம்லாம் கேட்கும். இந்தியாவிற்கு இயற்கை அளித்த கொடைகளில் மிக முக்கியமானது மேற்கு தொடர்ச்சி மலை. தபதி ஆற்றின் தெற்கே துவங்கி கோவா, கர்நாடகம், கேரளா கடந்து தமிழகத்தின் கன்னியாகுமரி வரை சுமார் 1600 கிலோமீட்டர்கள் விண்ணுயர நிற்கும் இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகளில் தென்றல் தாளமிடும், மஞ்சுகள் விளையாடும். உலகில் பல்லுயிர் வளம் மிக்க 8 இடங்களில் மேற்கு தொடர்ச்சி மலைகளும் ஒன்று. இங்கு சுமார் 5000 வகை பூக்கும் தாவரங்களும், 139 வகை பாலூட்டிகளும், 508 வகை பறவைகளும், 176 வகை இருவாழ்விகளும் உள்ளன. இவ்வளவு சிறப்புமிக்க மேற்கு தொடர்ச்சி மலைக்கு இன்னும் ஒரு சிறப்பும் உண்டு. தமிழ் பாரம்பரிய மருத்துவமான சித்த மருத்துவத்தை தோற்றுவித்த சித்தர்கள் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் தங்கித்தான் பல தீராத நோய்களை தீர்த்து வைத்ததாக கூறப்படுகிறது. இம்மலைத்தொடரில் கிடைக்கும் மூலிகைகள் தான் அவர்களது மருத்துவத்திற்கு அடிப்படை ஆதாரமாக இருந்திருக்கின்றன. சித்த மருத்துவத்தின் உச்சமாக கருதப்படும் சிகிச்சைகளில் ஒன்று கபால அறுவை சிகிச்சை. நவீன கருவிகளோடும் அறிவியலின் துணையோடும் இன்றைய மருத்துவர்களுக்கே பெரும் சவாலாக விளங்கும் இந்த சிகிச்சையை சித்தர்கள் சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முன்பே நிகழ்த்தியுள்ளதாக சான்றுகள் தெரிவிக்கின்றன. உலகின் முதல் கபால அறுவை சிகிச்சை நடத்தப்பட்டதாக கூறப்படும் அந்த இடம் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் தோரணமாக இருக்கும் தோரணமலை. திருநெல்வேலி மாவட்டம் தென்காசியிலிருந்து கடையம் செல்லும் வழியில் அமைந்துள்ளது வரலாற்று சிறப்புமிக்க தோரணமலை. பார்ப்பதற்கு யானை ஒன்று உட்கார்ந்த நிலையில் இருப்பது போல் தோற்றமளிப்பதால் இது வாரணமலை என்றும் அழைக்கப்பட்டது. நாளடைவில் மக்கள் வழக்கில் மருவி தோரணமலை என்றானது. குறிஞ்சி தோன்றி மருதம் தோன்றா காலத்திலேயே தமிழ்குடிக்கு கடவுளாக விளங்கியவன் முருகன். ஆகவே குறிஞ்சி நிலமான குன்றுகளிலெல்லாம் குமரனின் கோயில்கள் இப்போதும் காணப்படுகின்றன. இதற்கு தோரணமலையும் விதிவிலக்கல்ல. தோரணமலையின் உச்சியில் அமைந்துள்ள முருகன் கோயிலுக்கு தினமும் பல நூறு பக்தர்கள் வந்து வழிபட்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். இத்தகைய சிறப்புமிக்க தோரணமலைக்கு நாமும் செல்வதற்கு முடிவெடுத்தோம். திராவிட தெய்வம் முருகனை தவிர தோரணமலையில் இன்றும் சித்தர்கள் நடமாடிக் கொண்டிருக்கிறார்கள். கோயிலுக்கு வரும் பக்தர்களுக்கு அவ்வப்போது காட்சி அளிக்கிறார்கள், அவர்களது நோய்களை தீர்க்கிறார்கள் என்கிற தகவலே நம்மை ஈர்த்தது. சித்தர்களை தேடி சென்னையிலிருந்து புறப்பட்டு தோரணமலைக்கு வந்தடைந்தோம். தோரணமலை அடிவாரத்திலுள்ள வல்லப விநாயகர் நம்மை வரவேற்றார். பெரும்பாலும் இரவு நேரங்களில்தான் சித்தர்களை காணவும் உணரவும் முடியும் என்பதால் நாம் மாலை வரை மலை அடிவாரத்தில் காத்திருப்பது என்று முடிவு செய்தோம். காத்திருக்கும் நேரத்தில் அங்கிருந்த மக்களிடம் சித்தர்களின் அனுபவம் குறித்து கேட்டோம்.